மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் தற்போது அந்த திடலுக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த சுடரை ஏற்றுவதற்காக தயாராகிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக் வணக்கம். கள தகவல்கள் என்ன? திமுகவுடைய இரண்டாவது மாநில மாநாடு தற்போது சேலத்தில் இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக இளைஞரணி சார்பில் லட்சக்கணக்கான பேர் இன்றைய தினம் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்னதாக சென்னையிலிருந்து இந்த சுடரானது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தோன்றிவிட்டார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை, சிம்சன், பெரியார் சிலையிலிருந்து இந்த சுடர் ஓட்டமானது துவங்கியது. அந்த ஓட்டமானது துவங்கியது பல்வேறு மாவட்டங்களை கடந்து இன்றைய தினம் மாநாட்டு பந்தல் இருக்கக்கூடிய சேலத்துக்கு வந்தது நிலையில் அதை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கக்கூடிய ஜோயல் உள்ளிட்ட 9 பேரும் அந்த சுடரை மாநாட்டு நெடுஞ்சாலையிலிருந்து ஓடி வந்து தற்போது மாநாடு இருக்கக்கூடிய திடலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்தார்கள். அவர் தற்போது முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்று அதனை தற்போது மாநாட்டுடைய சுடராக ஏற்றியிருக்கிறார்கள். திமுகவில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக இளைஞர்களுடன் சேர்ந்து சென்னையில் நடைபெற்ற சுடர் ஓட்டமானது தற்போது முடிவெற்று நேரடியாக மாநாடு பந்தலுக்கு அந்த சுடர் வந்ததை தான் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த சுடரை தற்போது முதலமைச்சருடைய வாழ்த்துரை பெற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சுடரை தற்போது மாநாட்டுடைய சுடரை ஏற்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னதாக கன்னியாகுமரியிலிருந்து 1700 பேர் பங்கேற்கும் மாபெரும் புல்லட் பைக் பேரணியானது தொடங்கி வைக்கப்பட்டது. மாநாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து துவங்கிய அந்த புல்லட் பேரணியானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டம், சிற்றூர், பேரூராட்சி உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் சென்று இறுதியாக சேலம் வந்து சென்றடையும் என்றும் கூட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த புல்லட் பேரணியும் தற்போது இந்த மாநாட்டு திடலுக்கு வர இருக்கிறது. அவர்களுக்கு 1700 பேர் கன்னியாகுமரியிலும் தொங்கி நீட் எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சாரங்களோடு அவர்கள் துவங்கினார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த பேரணியும் தற்போது மாநாட்டு திடல் நோக்கி வர இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக 1000 ட்ரோன் கேமராக்கள் சாகச நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன. அதையும் முதலமைச்சர்கள் தற்போது பார்வையிட இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.